வணக்கம் மக்கள். டுடே வீடியோக்குள்ள போகலாம். டே 50. டே 50ல் என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னா ரோட் கட்டிங் ப்ராப்ளம். ஸோ ரோட் கட்டிங் ப்ராப்ளம்னா என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஈஸியாக இருந்துச்சு, உங்களுக்கு அப்படின்னு தெரியல. பட் அது லாஜிக்கை மட்டும் நம்ம கற்றுக்கலாம் நினைக்கிறீங்களா. ஸோ என்னென்னா ஒரு எலமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ n எலமெண்ட் வரைக்கும் எலமெண்ட் இருக்கும். ஸோ ரோடு லென்த் இருக்கும். ஸோ லென்த்தில் வந்து என்னன்னா என்னோட எல்லா எலமெண்ட் 1லேருந்து இந்த எலமெண்ட் வரைக்கும் 1லேருந்து n வரைக்கும், அதாவது 1லேருந்து 8 வரைக்கும் எலமெண்ட் இருக்கும். சரிங்களா, அதோட ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1லேருந்து அந்த n வரைக்கும் இருக்கிற ப்ரைஸஸ் கொடுப்பாங்க. ஸோ வந்து 1, 5, 8 எல்லாமே வந்து இப்போ 1ஓட ப்ரைஸ் வந்து 1, 2ஓடது வந்து 5, எல்லாமே வந்து லென்த்துக்கான எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு வழி மாதிரி வச்சுக்கலாம். ஒரு வழிக்கு வந்து 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா அது ₹1, 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா ₹5, அந்த மாதிரி வந்து சம் ப்ரைஸ் மணின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு என்னன்றது ஒரு அமௌண்ட், ஒரு நம்பர் கொடுப்பாங்க 4ன்றது. அந்த 4ஓட டோட்டலாக எது இருக்குதோ, எந்த லென்த் இருக்குதோ அந்த லென்த்தோட ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1, 3 சேர்த்தா நம்மளுக்கு 4 வரும். இல்லைன்னா 4ன்னு சேர்த்தாவே நமக்கு 4ன்ற அமௌண்ட் வந்துடும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து 8 தரும். சரிங்களா, பட் இங்கே என்ன டியூஸ்னா நம்ம வந்து இதுலேயே வந்து நிறைய காம்பினேஷன் வரும். ஸோ இதில் வந்து நம்ம 4ன்றதை மேக் பண்ணால் 1, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 வரும், 1, 3 வரும், 4 வரும். இதுமாதிரி வந்து நிறைய காம்பினேஷன் வரும். ஸோ ப்ளஸ் பண்ணும்போது எத்தனை காம்பினேஷன் ப்ளஸ் பண்ணணும் அதோடைய ப்ரைஸஸ் நம்ம சேர்த்து ப்ளஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 4 1 சேர்ந்தால் 1 வரும். 4 1 ப்ளஸ்னா வந்து நம்ம 1 வந்து நம்ம 4 தடவை ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு 1 வரும். இப்போ 2 2 ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு 10 வரும். ஸோ 1 3 நம்ம ப்ளஸ் பண்ணால் 1 + 8 வந்து 9 வரும். ஸோ 9 மட்டும் நம்ம 4 வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக 4 லென்த் எடுத்துக்கணும், நமக்கு 9 வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு லென்த்து கிடைக்கும். சரிங்களா, ஸோ மினிமமான லென்த்தை யூஸ் பண்ணோம், பட் நம்மளுக்கு மேக்ஸிமமான வந்து ப்ரைஸ் கிடைக்கணும் அப்படின்றது தான் இதோட அஜெண்டாவே. ஸோ அப்படி பண்ணுறதுக்கு என்ன மாதிரி கோட் பண்ணணும் அப்படின்றது இங்கே வந்து நம்மளுக்கு வந்து 10 தான் ப்ராஃபிட். என்ன ப்ராஃபிட்னா 5 + 5 வந்து நமக்கு 4 தரும். பட் அதாவது 5 + 5ன்றது சரி 2 + 2ன்றது நம்ம 4 தரும். 5 + 5 வந்து நமக்கு 10 ப்ராஃபிட் தந்துடும். சரிங்களா, இதுதான் இன்னைக்கான ப்ரோக்ராம். ஸோ வாங்க ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஸோ நான் ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்னென்னா இந்த ப்ரைஸை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரைஸ் தான் நம்மளுக்கு முக்கியமானது. ஸோ ஏன்னா லென்த்தை வந்து நம்ம வந்து இதுலேயே வந்து அக்சஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா லூப்லேயே வச்சு அக்சஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை. 1லேருந்து இந்த என்ன எலிமெண்ட் தானே, பட் அதெல்லாம் வந்து நோ டிஃப்ரெண்ட் எதுலையுமே இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து நான் லூப்லேயே அக்சஸ் பண்ணியிருப்பேன். ஸோ n = 4 டிஃபைன் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஸோ இங்கே தான் வந்து நான் என்ன பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம இதை பாஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, டெஃப்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதுக்குள்ளே டெஃப்க்குள்ளே என்ன பண்ணால் ரோடு. ஸோ ரோடுக்குள்ளே 2 வேல்யூ நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ப்ரைஸ்ன்றது ஒன்றும், என்னன்றதுன்னா எத்தனை நம்பர் சேர்ந்தால் வந்து இந்த ரூட்டு லென்த்தை தவிர அந்த லென்த்தோட ப்ரைஸஸ் நம்ம கண்டுபிடிச்சி சொல்ல போகிறோம். சரிங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஃபார் லூப் கண்டிஷன் தான், ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஸோ ஃபார் I in range of 1லேருந்து ஸோ அந்த n + 1 வரைக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம 4ன்னு கொடுக்கணும்னா 1லேருந்து 4 + 1 வந்து 5. ஸோ 1லேருந்து 4 வரைக்கும் எடுத்துக்கோம் வேல்யூ. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா மேக்ஸ்ன்ற ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணோம். மேக்ஸ் வேல்யூ என்னென்னா, ஸோ இது வந்து நமக்கு என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், இதில் வந்து நான் மேக்ஸ்ன்ற வேல்யூவில் வந்து பெரிய வேல்யூவில் வந்து ரொம்ப சின்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து இதில் காஸ்ட் ஃபங்க்ஷனில் ஒவ்வொரு தடவை லூப் ரன் ஆகும்போதும் ஒரு அமௌண்ட் நம்ம ஒரு காஸ்ட் கிடைக்கும். அந்த காஸ்ட் வந்து இதோட பெருசாக இதில் நம்ம அப்பெண்ட் பண்ணுவோம். அப்படி பெருசாக மேக்ஸ் வேல்யூ வந்து அப்படியே வந்து நமக்கு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைம் இந்த லூப் முடியும் போது இருக்கிற மேக்ஸ் வேல்யூ வந்து இதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைப்போம். பட் இங்கே என்ன விஷயம்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு தடவை எடுக்கும்போது நம்ம வேல்யூஸ் எல்லாமே வந்து இப்போ 1க்கு மேலே தான் இருக்குது. அதனால் அதை -1 வச்சுக்கிறேன். ஸோ -1ன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் டைம் எனக்கு பண்ணும்போது இப்போ 1ன்னு வேல்யூ வந்துச்சுனாவே அது -1ஓட பெருசாக தான் இருக்கும். அதனால் வந்து நான் -1ன்றது சின்ன வேல்யூவாக கொடுக்குறேன். ஸோ அதுக்குள்ளே நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து பெரிய வேல்யூ அது எடுத்துக்கும். ஸோ அதை வந்து மூவ் பண்ணி விட்டுரும். எந்த பெரிய வேல்யூ ஃபஸ்ட் டைம் எடுக்கிறது நமக்கு தெரியாது. அதனால் அந்த வேல்யூ நம்ம அசைன் பண்ண முடியாது. அதனால் இருக்கிற சின்ன வேல்யூ நான் வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ரன் ஆகும்போது இந்த சின்ன வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட் பெரிய வேல்யூ வந்து அங்கே வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் தான். என்ன கண்டிஷன்னா, ஸோ ஒரு காஸ்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். காஸ்ட்ன்ற ஒரு வேரியபிளில் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன், அந்த ப்ரைஸோட I-1. ஸோ I-1ன்னா என்னென்னா, ஸோ இப்போ இங்கே ஐன்றது 1ன்ற வேல்யூ வந்து 5. 1ன்ற இண்டெக்ஸ் வந்து அங்கே நிற்குதான். ஸோ அதில் வந்து -1 0 போகும். ஸோ நம்ம 0 இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ அது வந்து 1ன்ற ப்ரைஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இண்டெக்ஸ் இருக்கிற வேல்யூவை ப்ளஸ் பண்ணணும். எதுக்கு ப்ளஸ் பண்ணணும்னா, இங்கே வந்து ஒரு ரெக்ரெசிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். திரும்ப அதை ரெக்ரெஸ் பண்ணி மாடலில் வந்து எந்த 2 வேல்யூலாம் சேர்ந்துச்சுன்னா நமக்கு அந்த வேல்யூஸ் நமக்கு தரும், அந்த வேல்யூஸை தரும்னு சொல்லிட்டு நம்ம பண்ண போகிறோம். அந்த 2 வேல்யூனா திரும்ப அந்த ப்ரைஸே நான் திரும்ப அது கூட சென்ட் பண்ணுறேன். பட் இந்த தடவை நான் என்ன பண்ணுறேன்னா
n minus is சென்ட் பண்ணுறேன். ஸோ n minus i என்னன்னா, ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ நம்மளுக்கு 1ன்னு ஒரு வேல்யூ தரும். ஸோ இந்த இடத்துல வந்து iன்றது 1 தரும். அப்போ n minus 1னா 3 தரும். ஸோ 3 திரும்ப மேலே போகும். 3 minus 1 வந்து நமக்கு 2 தரும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைம் 2 ஆகும் போதும் இது வந்து இந்த 4ன்ற வேல்யூ வந்து கம்மியாகிட்டே வரும். 4 3 2 1 சொல்லிட்டு கம்மியாகிடும். திருப்பணும் வந்து 1க்கு அப்புறம் வந்து 1 2 1 1 ஸோ 2 இந்த மாதிரி இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஐ வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்றில் ரெகுலேஷன் மாடலில் வந்து நம்ம இதை இது பண்ணிட்டே இருப்போம், ட்ராக் பண்ணிட்டே வரும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா, இது ஒவ்வொரு டைம் இந்த ரெகுலேஷன் முடிக்கும் ஒரு அவுட்புட் நமக்கு தரும். அந்த அவுட்புட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜம்முன்னு செக் பண்ணி பார்க்குறோம். அந்த மேக்ஸ் வேல்யூவை விட அந்த காஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் பெருசாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். அப்படி இந்த காஸ்ட் வேல்யூ வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு நம்ம தோணுச்சுன்னா இந்த மேக்ஸ் வேல்யூவில் வந்து அந்த காஸ்ட் ஃபங்க்ஷன் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க வரும். இங்கே ஒன்றுமே இல்லை, ஒவ்வொரு டைம் ரன் ஆகும்போது இந்த லூப்பில் வந்து வர அவுட்புட் எண்டிங் அவுட்புட்டை வந்து மேக்ஸ் வேல்யூவோட பெருசாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஏன்னா இருக்கிறதுலே பெருசான அவுட்புட் தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். சின்ன அவுட்புட் நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ட்ராக்கிங்காக ஒன்றும் கிடையாது. பெரிய அமௌண்ட் இருந்தாலும் வந்து பெரிய அமௌண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவேன். பெரிய அமௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து அது கூட நம்ம வந்து மாற்றி விட்டுருப்போம். சரிங்களா? ஸோ இப்போ ரிட்டர்ன் வந்து அந்த மேக்ஸ் வேல்யூ கொடுத்துக்கலாம். பட் இங்கே என்ன ஒரு விஷயம்னா, இந்த ரெகுலேஷனில் நம்ம எங்கேயுமே ஸ்டாப் பண்ணவே இல்லை, ரன் ஆகிட்டே இருக்கும். அந்த ரெகுலேஷன் ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இங்கே ஒரு கண்டிஷன் எழுதணும். என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஸோ இஃப் அந்த n = 0 இருந்துச்சு, அந்த வேல்யூ வந்து 0 இருந்துச்சுன்னா அப்போ அந்த ரிட்டர்ன் வந்து 0 கொடுக்கணும். ஏன்னா இங்கே ப்ளஸ் தானே பண்ணுறோம், அதனால் 0 வந்தால் நமக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ஸோ 0ன்ற பட்சத்தில் மட்டும்தான் வந்து அந்த ஐ வந்து மைனஸ் பண்ணிகிட்டே போகும். எப்போ 0 மாறுதோ அப்போ வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். இதை ரிட்டர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த ரெகுலேஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும் அதோட. ஸோ ரெகுலேஷன் ஸ்டாப் ஆனால் என்ன ஆகும்னா, இந்த காஸ்ட் ஃபங்க்ஷனை போய் திரும்ப கீழே இங்கே இஃப் கண்டிஷனுக்கு வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் இந்த 0 வந்து எப்போல்லாம் வருதோ அப்போலாம் இதோடைய வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த வேல்யூஸை வந்து மேக்ஸ் வேல்யூக்கு இருக்கா செக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அவுட்புட்டை தரும். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் இந்த ரோடுன்ற வேல்யூக்குள்ளே நான் ப்ரைஸ்ன்றதையும் தென் வந்து அதுக்குள்ளே வந்து இந்த எண்ணையும் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன அவுட்புட் வரணும்னா 10ன்ற அவுட்புட் வரணும். ஸோ நம்ம கரெக்டாக அவுட்புட் வந்து 10 வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, ப்ராஃபிட் அப்படின்னு போட்டுட்டு ப்ராஃபிட் இஸ் அப்படின்னு போட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஓகே, ப்ராஃபிட் இஸ்ன்னு போட்டுட்டு ஸ்டோரை ப்ளஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் எஸ்டிஆர் ஆப்ஜெக்டாக மாற்றுறோம். ஸ்ட்ரிங்கை தான் நம்ம ப்ளஸ் பண்ண முடியும். அதனால் எஸ்டிஆரை தான் மாற்றிக்கிட்டு நான் அதை வந்து ப்ளஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ ரன் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து இப்போ கரெக்டாக ரன் ஆகும். ஸோ ப்ராஃபிட் இஸ் 10 அப்படின்றது அவுட்புட் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன லிட்டில் பிட் வந்து அப்படியே வந்து நான் ரிவைஸ் மட்டும் பண்ணிடுறேன். சரிங்களா? ஒன்றுமில்ல, ப்ரைஸ் ஒரு லென்த்து கொடுப்பாங்க, அது லென்த்தோட எண் கொடுப்பாங்க. எத்தனை எலமெண்ட்லாம் சேர்ந்தால் கம்மியான எலமெண்ட் சேர்ந்து அதிகமான ப்ரைஸை தான் நம்மளுக்கு தரணும், ப்ராஃபிட்டை தரணும் அப்படின்றது தான் அதோட மோட்டோ. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஃபுல் ப்ரோக்ராமோட லாஜிக் பார்ட் எதுனா அந்த ஒரே லைன் தான். இந்த ஒரு லைன் மட்டும் நம்ம ஒழுங்காக பில்ட் மட்டும் இதில் வந்து நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். மேக்ஸ் வேல்யூ ட்ராக் பண்ணுறதுலாம் அது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. சரிங்களா? பட் இந்த இடத்துல வந்து பெரிய விஷயம் என்னன்னா, அந்த ஒரே சிங்கிள் லைன் இதில் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒவ்வொருத்தரோட ஐ இண்டெக்ஸை வச்சுட்டு I-1 கண்டுபிடிச்சிட்டு தென் வந்து அதோட ரிக்ரெஷன் ஃபங்க்ஷனில் ஒவ்வொருத்தையும் வந்து நான் என்ன பண்ண ப்ரைஸ் சென்ட் பண்ணிவிட்டு அதை -1 பண்ணி ஒவ்வொரு வேலையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டே வரும். 4 2 1 சொல்லிட்டு ஒவ்வொரு இண்டெக்ஸும் நம்ம மாற்றி காம்பினேஷனில் பண்ணிகிட்டே வரும். அந்த காம்பினேஷன்ஸ்க்காக தான் இது நம்ம யூஸ் பண்ணுறது இந்த ரிக்ரெஷன். ஸோ ரிக்ரெஷன் அப்படி இல்லைனா கூட நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம காம்பினேஷன் வந்து நம்ம அப்படியே படிச்சிருப்போம் சைட்டர் டூல்ஸ்லேருந்து. இல்லைனா வந்து பர்மிடேஷன்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவுக்கு பர்மிடேஷனுக்கு ஒரு 20 நிமிஷம் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருப்போம். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து எத்தனை மெத்தடில் நம்ம பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இதை வந்து நம்ம ரிக்ரெசிவ் மாடலில் பண்ணியிருக்கோம். இதே மாதிரியே வந்து நீங்கள் ஐடியா டூல்ஸ் வச்சு பண்ணலாம். ஸோ நிறைய மெத்தடில் ஃபார் லூப் அந்த மாதிரி விஷயத்தை நம்ம எப்படி பிரிக்கிறதுலாம் அதில் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் இன்னும் அதிகமாக தேவை இந்த மாதிரி கண்டிஷன் பற்றி தெரியும்னா அந்த வீடியோ பார்த்தா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு 50 டே வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து 51 ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் 51 என்ன பிளான்றது நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.